ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரகதம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு மூளை முட்டை பொரியல். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 மூளை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க அந்த சிகப்பாக இருக்கிற அந்த நரம்பெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் லைட்டாக பச்சை தண்ணி போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரெட் கலரில் இருக்கும், மெலிசா. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது கூட கிடைக்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம மூளையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 மூளை எடுத்து வச்சுருக்கேன், ஆட்டு மூளை. அதை வந்து நம்ம முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 3 முட்டை, 5 மூளைக்கு 3 முட்டை. ஒரு 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தியாகும். பெப்பர் போட போகிறோம், கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி போட போகிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மறந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு கடுகு பொரிஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாமல் போட்டால் ஒரு மாதிரி கசப்பாக தெரியும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் இருக்கணும், ப்ரௌனாக விடக்கூடாது. கண்ணாடி பதத்தில் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுது, 1/4 ஸ்பூன். அப்புறம் தேவைன்னா செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து கூட குறை உப்பு போட்டோம்னா நல்லாவே இருக்காது. பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் பிடிக்கும். ஒரு 2 கருவேப்பிலை, ஒரு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் 5 மூளைக்கு. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கரம் மசாலா சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் இந்த பச்சை மிளகாய், வெறும் மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூளையெல்லாம் எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு சிலர் முழுசாகவே செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டு காட்டுறேன். இப்போ வந்து முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். நான் முதல்ல வந்து 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் 1/2 தான் போடுறேன். 1/2யும் ஒரு பிஞ்சும் போட்டிருக்கேன், ஏன்னா உப்பு பார்த்து தான் போட்டுக்கணும். அதில் நான் கண்டிப்பாக உள்ளெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா அப்புறமா நம்ம பெப்பர் போடும் போது ஜாஸ்தி ஆகிடும். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு இதை ரவுண்டாக ஆக்கிடுங்க. அதில் வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் ஸ்டவ் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. கலந்து விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா, சும்மா லைட்டாக நடுவில், அவ்வளோதான். மீதி மொத்த முட்டையும் அந்த மொத்த மூளையிலையும் சேர்ந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கரண்டியில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1/2. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு மூளை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சேன்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் வேறு டிஷ்ஷஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.